கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்தின் வலியுறுத்தலின்படி நாகர்கோவில் சரளப்பள்ளி இடையே தொடங்கப்பட்ட ரயிலை காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்பு கொடுத்து அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் இருந்து ஹைதராபாத் நகருக்கு நேரடி சேவை தேவை என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ரயில்வே நிர்வாகத்திடம் வலியுறுத்தி எடுக்கப்பட்ட முன்னேற்ற நடவடிக்கையின் மூலம் நாகர்கோவில் சரளப்பள்ளி இடையே அம்ரித் பாரத் ரயில் சேவை அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் கோட்டார் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கிய ரயிலை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஏற்பாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்பு கொடுத்து அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் சீனிவாசன், கிழக்கு மாவட்ட வர்த்தக தலைவர் டாக்டர் சிவக்குமார், மண்டல பொறுப்பாளர் பிரவீன், மாநகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் டைசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அன்பு தலைவர் விஜயவசந்த் எம்பி அவர்கள் பதவியேற்ற காலம் முதல் ஹைதராபாத்திற்கு ஒரு ரயிலை தருகிறேன் என்று கூறி வந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று அந்த ரயிலை இன்று நாகர்கோவிலிருந்து துவங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அன்பு தலைவர் விஜயவசந்த் எம்பி அவர்களுக்கு நாகர்கோவில் மக்கள் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.